கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளிலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பாராக. இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் லேயாளை பார்த்தோம். இன்று ராகேலை பார்க்க போகிறோம். ராகேலிடத்திலும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. 30ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளையை பெறாத கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். இதில் பாருங்கள், ஒரு நெகட்டிவ் முடிவை எடுக்கிறாள். எனக்கு பிள்ளை கொடுங்க, எல்லாத்தையும் நான் செத்து போய்கிறேன். ரேச்சல் என்று பேர் வைத்திருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். இந்த நேரத்தில் இப்படிப்பட்டதான சோபத்தை உடையவளாகத்தான் இந்த ராகேல் அந்த காலத்தில் இருந்தாள். இந்த அவளுக்கு இருந்ததான சோபம் என்னவென்று சொன்னால், ஒன்று எனக்கு பிள்ளை வேணும், இல்லாட்டி நான் சாகிறேன், என்னை விட்டுருங்கன்ட்டு. அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. லேயாளுக்கு குழந்தை பிறக்கிறது, நிறையா பிள்ளைகள் பிறக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிறந்து கொண்டிருக்குது. ஆனால் இவளுக்கு பிள்ளைகளோ இல்லை. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்காதவளாய் காணப்படுகிறார். யாக்கோபு சொல்கிறார், நான் என்ன தேவனா உனக்கு நான் பிள்ளை கொடுப்பதற்கு, நீ பொறுமையாய் காத்திரு என்று சொல்கிறார். அதன் பின்பு பார்க்கும் பொழுது அதே 30வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்தருள காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளை பேரை கொடுக்க வல்லவர். எல்லா மலடிகளுக்கும் வேதத்தில் பிள்ளைகளை தடை செய்திருந்த தடையை எடுத்து போட்டு பிள்ளைகளை கொடுத்தார். இந்த இடத்துல ராகேலுக்கும் தேவன் ஒரு நல்ல அருமையான 2 பிள்ளைகளை கொடுத்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல் மகன் யோசேப்பு, அவன் கனிதரன் திராட்சை கொடியை போல இருந்தான். யோசேப்பு தான் மிக சிறந்த உதாரத்துவமான ஒரு புருஷனாக, சிறந்த மகனாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவனுடைய சகோதரனாகிய பென்னிமின், அவன் மூலமாக ஒரு கோத்திரம் வந்திருக்கிறது. அவன் ஒரு பீறுகிற ஓனாய் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு 2 பிள்ளைகளையும் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாமல் இது வந்திருக்காது. ஆனால் ராகேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவள் காத்திருக்கவில்லை, பொறுமை இல்லை. எப்படி சாராய்க்கு பொறுமை இல்லாமல் இருந்தாலோ அதை போலும் இந்த ராகேலும் பொறுமை இல்லாதவளாய் காணப்பட்டாள். ஆனால் கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுப்பார். இந்த இடத்துல அவளுடைய எரிச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து தேவன் அவளை கடாட்சித்தார், நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாராக இருந்தால் கூட நீங்கள் தேவனை நோக்கி முறையிடுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுடைய எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ரேச்சலினுடைய வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், ஏற்ற வேளையிலே கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்பதை அறிய நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.